அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் நின்றிலங்கட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சில நிகழ்வுகளை முடித்துவிட்டு வருவதனாலே கொஞ்சம் கால தாமதமாகிவிட்டது. அதற்காக உங்கள் அனைவரையும் நான் பொறுத்தருள கேட்டுக்கொள்கிறேன். ஹைதர் அலி திப்பு சுல்தான் அவர்களுடைய பெயரில் இயங்கக்கூடிய இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக குழுவினர் இந்த ஏற்பாட்டினை செய்வதாக சொல்லி என்னை அழைத்திருந்தார்கள். நான் வக்ஃப் வாரிய தலைவர் பொறுப்பை ஏற்ற அந்த நேரத்திலேயே இந்த பள்ளியிலே மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கு நானும் வருவதாக ஒப்புதல் தந்து, ஆனால் வர முடியாமல் போய்விட்டது. அந்த நேரத்தில் கொரோனா பரவுதல் மிக அதிகமாக இருந்து கொண்டிருந்த நேரம். வரலாம் என்று எண்ணியிருந்த நேரத்திலே உளவுத்துறை அதிகாரிகள் அதனை தெரிந்து கொண்டு கொரோனா பரவல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்களும் அங்கே சென்று அதற்கும் காரணமாக இருந்து விட்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துவிடக்கூடாது, அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினாலே சரி தவிர்த்து கொள்ளலாமே என்று வரவில்லை. அதற்கு இப்பொழுது சொல்லுவதற்கு காரணம், அப்போது நான் வராமல் இருந்ததற்கே ஏற்பாட்டாளர்கள் கொஞ்சம் ஏமாற்றம் அடைய, எது நடந்தாலுமே குறைகளை சொல்லி விமர்சனங்களை சொல்லி இது போன்ற இடையூறுகளை உருவாக்கி கொண்டிருக்க வேண்டுமே என்று இருக்கக்கூடிய இன்னொரு தரப்பினர், ஆஹா பார்த்தீர்களா எங்கள் சொல்லை கேட்டுக்கொண்டு இவர் வராமல் இருந்து விட்டார் என்று மாறுது. இதில் ஒரு சுகம், அதாவது மற்றவங்க நினைக்கிற மாதிரி ஒன்று நடக்கலைன்னா அது ஒரு ஆனந்தம். அது அந்த எங்கிருந்து வருது அந்த ஆனந்தன்றே தெரியலை. இந்த நிகழ்ச்சியை நம்முடைய பள்ளியினுடைய நிர்வாகிகள் ஷவுகத் பாயிலேருந்து எல்லாரும் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு தடவை 2 தடவை என்னை சந்திக்கலை, அவங்க பல தடவை சந்திச்சிருக்காங்க. மற்றபடி இங்கே சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொருடைய பெயரையாக சொல்லி நான் அழைப்பதை விட எல்லோரையும் நான் மனமுவந்து பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். குறிப்பாக வக்ஃப் வாரியத்தினுடைய உறுப்பினர் மாண்புமிகு நவாஸ் அவர்கள், அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் உறுப்பினராக வர்றதுக்கு முன்னாடி என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உறுப்பினராக வந்த பிறகு என் மேலே ரொம்ப பரிதாபமாக பார்க்குறாரு, பேசுகிறாரு. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ எனக்கு தடவி கொடுக்குறாரு. காரணம், அவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கேங்கிறத நேரில் பார்க்குறாரு. ஒரு பொதுவாக மானுட சமூகத்திற்கு மத்தியில் நல்ல விஷயங்களை செய்கிற போது அதனை இடையூறு விளைவித்து நடக்க விடாமல் செய்பவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். அதற்கு உறுதுணையாக நல்ல சேவைகள் நடப்பதற்கு உறுதுணையாக இருப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும். இதை நீங்கள் மனதில் ஆழ பதிய வச்சுட்டா, நான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், முஸ்லீம் சமுதாயத்திலன்னு அல்ல, மானுட சமூகத்திற்கு மத்தியில் ஜாதி சமயம் இனம் இவைகளை எல்லாம் பாரபட்சமாகவெல்லாம் பார்க்காமல் எல்லோரும் நம்முடைய உற்ற உறவினர்கள் என்கிற பார்வையில் நீங்கள் சில பணிகளை ஆற்றுகிற போது அதற்கு உறுதுணையாக இருப்பவர்களுடைய எண்ணிக்கையை விட அது நடக்கக்கூடாது என்று எண்ணக்கூடியவர்களும் எண்ணி செயல்படக்கூடியவர்களும் அதிகமாக இருப்பார்கள். எண்ணக்கூடியவர்களும் என்று சொன்னால் அவர் வெளியில் தெரியாது, சந்திக்கும் போது நல்லா சரிங்க பாய் அப்படிம்பாங்க. ஆனால் இது நடக்காமல் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மனநிலையில் இந்த சமூகம் இருக்கிறது. இந்த மானுட சமூகத்திற்கு மத்தியில் நாம் நம்முடைய அறச்செயல்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய மனதில் ஆழ பதிந்து விட்டால் எந்த விமர்சனம் வந்தாலும் சரிங்க, என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு தாழ்த்தி நம்மளை பரப்புரை செய்தாலும் சரி, நம்ம மனம் தளரவே மாட்டோம். இதைத்தான் இறைவன் விரும்புகிறான். இங்கே பேசும் பொழுது ஒருத்தவங்க சொன்னாங்க, குரானில் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை
நற்காரியங்களை செய்யுங்கள் என்று வருகிறது என்றால், அரபியில் அமாலு சாலிஹாத் என்று அதற்கு பெயர். அந்த வார்த்தை பிரயோகம் அரபியில் அமாலு சாலிஹாத். சுருக்கமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். சில உரைகளில் இந்த அமாலு சாலிஹாத்தை பற்றி நான் ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். இங்கே 2 நிமிடங்களுக்குள்ளாக ஒன்றை சொல்லுகிறேன். மனிதர்கள் வாழுகிறவர்கள், அது எந்த நம்பிக்கையுடையவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மதம் என்றெல்லாம் சொல்கிறோம், மதம்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் உருவாக்கப்பட்ட வார்த்தை வித்தைகள். அது இறைவன் ஒருவன் என்பவன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறான். அந்த இறைவனுக்கு மதம் கிடையாது. இறைவன் என்றால் எல்லோருக்குமான இரட்சகன். அந்த இரட்சகனுடைய பார்வையில் வெவ்வேறு பதங்களை மதங்களாக மாற்றிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம். அது வேறு விஷயம். ஆனால் இறைவனால் அருளப்பெற்ற, இறைவனிடத்திலிருந்து தரப்பட்ட வேதம், அருள்மறை குரான் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிற போது, நீங்கள் மானுட வர்க்கத்திற்கு நற்சேவைகள் செய்யுங்கள். முஸ்லிம்களாக பார்த்து நல்ல காரியங்கள் செய்யலாம் என்று எங்கேயும் கிடையாது. பெருமானார் அவர்கள் சொல்லிய எத்தனையோ பொன்மொழிகளை பற்றி பேசுகிற போது, பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று, அண்டை வீட்டான் பசிச்சிருக்க நீங்கள் மட்டும் புசிக்காதீர்கள். எல்லாருக்கும் தெரியுது. அண்டை வீட்டான போய் பாருங்க, அவங்க முஸ்லீமாக இருந்தால் சாப்பாடு கொடுங்க, இல்லாட்டி உங்கள் வேலையை பாருங்க என்று சொல்லவில்லை. மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். அவன் பிறப்பால் வளர்ப்பால் உயர்ந்த ஜாதி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பிரிவினை இருக்கவே கூடாது. என்னுடைய காலடியில் போட்டு அதனை மிதிக்கிறேன் என்றார்கள் பெருமானார் அவர்களுடைய கடைசி அரஃபாவுடைய உரையில். மனிதர்களுக்கு மத்தியிலே வித்தியாசம் இருக்கக்கூடாது. சரி, நான் சொல்ல வந்த விஷயம், நற்சேவைகள் என்கிற அந்த அமாலு சாலிஹாத் என்கிற பதத்தை பற்றி பேசுகிற போது ஒன்றை மாத்திரம் நீங்கள் எல்லோரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் மனிதன் இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு மரணித்து விட்டு சென்ற பிறகு உடல் அழிந்து போகலாம். சில உடல்களுக்கு அழிவு என்பதும் இருக்காது. அது இறைவனுடைய மிகப்பெரிய பொருத்தத்திற்குரியவர்களுடைய வாழ்வியல் அது. ஆனால் நாம் கண்கூட பார்ப்பது உடல் அழிந்து போகும். உடல் என்பது உபகரணம். மனிதன் உடலாக உருவாகுவதற்கு முன்பாக எங்கே இருந்தானோ அதை போல மனிதனாக உருவாக்கப்பட்ட பிறகும் எங்கே இருந்தான் என்று யாராலும் எங்கே இருப்பான் என்று சொல்ல முடியாது. மண்ணோடு மண்ணாக மக்கி போய் இருப்பான். உடல் என்பது உபகரணம், மக்கி போகலாம். ஆனால் நம்முடைய ஆத்மா என்பது நம்முடைய நற்சேவைகள், நற்பண்புகள், நல்ல காரியங்கள், நல்ல எண்ணங்களோடு வாழுகிற வாழ்வியல் முறை, இவைகளை கொண்டு மறுமை என்கிற நிரந்தரமான வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வை பற்றி எல்லா சமயங்களும் பேசுகின்றன. எங்க நம்முடைய குருஜி சிங்கிஜி புறப்பட்டாங்களா? எல்லா சமயங்களும் பேசுகின்றன. அது வேறு விஷயம். குறிப்பாக முஸ்லிம்களாகிய நமக்கு மறுமை வாழ்வென்று ஒன்று இருக்கிறது. அது சத்தியமானது, நித்தியமானது. அதில் எல்லோரும் எண்ணுவது நரகம் கிடைத்து விடக்கூடாது, சுவனம் செல்ல வேண்டும். 5 வேளை விடாமல் தொழுபவரும் அதை கேட்பார். பள்ளிவாசல் பக்கம் திரும்பவே முடியாது என்று கடைசி அவருடைய நிலை மையத்துக்கு தான் பள்ளிவாசலுக்கே வரும். அவரை கூப்பிட்டு பேசினாலும், இறைவன் எனக்கு சுவனத்தை தான் தரணும், நான் என்ன தப்பாக செய்கிறேன். தொழுகைக்கு கூப்பிட்டா கூட சொல்லுவார், நான் என்ன பாவமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பள்ளிவாசலுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு அவர் ஒரு புரியாத்தனத்தில் பேசுவார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக எல்லோருமே எண்ணுவது சுவனம் புக வேண்டும் என்று. அருள்மறை குரானில்
சுவனத்தை பற்றிய செய்திகளை இறைவன் எங்கேயெல்லாம் எச்சரிக்கையாக இருந்தாலும் சுப செய்தியாக இருந்தாலும், சங்கமிகு உலமா பெருமக்கள் ஆலிம் பெருந்தகை இருக்கிறார்கள், சுவனத்தை பற்றி எங்கேயெல்லாம் இறைவன் அருள்மறையில் சொல்லுகிறானோ அங்கேயெல்லாம் அமாலு சாலிஹாத் என்கிற அட்டாச்மெண்ட் இல்லாமல் அந்த வாக்கியம், அந்த ஆயத் முடிவதில்லை. நீங்கள் குர்ஆன்ல எந்த பகுதி வேணாலும் பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அல் கஹஃப் சூரா முடியும் இப்படி, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. இன்ன என்று தொடங்குகிற ஆயத்துகளில் எல்லாமே ஒரு அழுத்தத்தையும் ஒரு வற்புறுத்தலையும், இன்ன என்றால் இங்கிலீஷில் சட்டன்லி, நிச்சயமாக, அது வலியுறுத்தி சொல்லக்கூடிய வார்த்தை. இறைவன் எங்கேயெல்லாம் வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறானோ அங்கேயெல்லாம் இன்ன என்கிற வார்த்தையில் இருந்து அந்த வாக்கியம் தொடங்கும். இங்கே இந்த வார்த்தையை கொண்டு தொடங்கிய அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அது முக்கியமான விஷயம். அதுதான் தலை இல்லாமல் நீங்கள் ஹெல்த்தி பாடியெல்லாம் வைக்க முடியாது. அந்த தலை என்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் உரிய ஒரு விஷயமாக கருதப்பட வேண்டும், உணர்வு பூர்வமான விஷயத்திற்கும் முக்கியமானதாக, எல்லாமே அந்த தலையில் உருவாகிறது தான். அப்போது தலை என்பது ஈமான். அந்த ஈமானுக்கு பிறகு அல்லாஹ் மனிதர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒன்று ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அடுத்து அமலு சாலிஹாத் என்கிற நற்சேவைகள் செய்பவர்களாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, சுவனம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய அந்த தொடரினுடைய இறுதி வாக்கியம் இப்படி முடியும், வமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன். அல் கஹஃப் சூராவுடைய கடைசி வரி இப்படி முடியும், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், என்னுடைய ரப்பை நான் சந்திக்க வேண்டும் என்று துடிக்கிறோம். லிகா என்கிற வார்த்தை ரொம்ப தேடலில் பார்க்க வேண்டும் என்கிற வார்த்தை தான் லிகா. அரபி தெரிந்தவர்களுக்கு தெரியும். லிகா என்பது இந்த அரபியினுடைய நாவலில் அதிகமாக அந்த வார்த்தை வரும். சரி, அது அதுக்கு போக வேண்டாம். ஒருவரை ஒருவர் சந்திப்பது என்பது லிகா, ஒருவரை ஒருவர் சந்திப்பது என்பது ஜியாரா, ஒருவரை ஒருவர் சந்திப்பது என்பது நவர், ருஅயத், நிறைய இருக்கு. அந்த வார்த்தை பிரயோகங்கள் அந்தந்த இடத்துக்கு தகுந்தவாறு மாறும், அர்த்தம் ஒரே மாதிரியாக இருக்கலாம். லிகா என்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ் அங்கே பயன்படுத்துகிறான். மிகுந்த ஆர்வத்தோடு, அதுக்கு எல்லையே இல்லை. நான் எப்போ பார்க்க போகிறேன்னு துடிக்கிறோம்ல, சும்மா நான் பார்க்க போகிறேன் வரேங்கிறதுக்கு அல்ல லிகா. அப்போ மிகுந்த ஆர்வத்தோடு இறைவனை நான் பார்க்க போகிறேன் என்று பேசுபவர்களுக்கும் எண்ணுபவர்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், அமலுன் சாலிஹுன், நல்ல காரியங்களை செய்யுங்கள், என்னை நீங்கள் பார்ப்பீர்கள். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யார் அல்லாஹ்வினுடைய அந்த அரிய சந்திப்பை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அமலுன் சாலிஹ் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹ், நல்ல காரியங்களை செய்யுங்கள். நல்ல காரியங்களை இன்னொரு பதத்தில் எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால், அதுதான் சதகத்துல் ஜாரியா என்று சொல்லுவது. சதகத்துல் ஜாரியா என்றால் கையில் உள்ள பணத்தை எடுத்து எல்லாருக்கும் ஆளுக்கு 10 ரூபா, 100 ரூபா, 1000 கொடுக்கணும், அதான் சதக்கா நினைக்கக்கூடாது. அது ஜக்காத். ஜக்காத் என்பதற்கும் சதக்கா என்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஜக்காத் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வத்தை, பொருளாதாரத்தை கணக்கிட்டு 2.5% உங்கள் பணம் கிடையாது, அதை எடுத்து கொடுத்துடணும். யார் யாருக்கு கொடுக்கணும்னு பட்டியலிடப்பட்டிருக்கிறோம் அவங்களுக்கு தந்துடணும், அது உங்கள் பணம் இல்லை. மீறி வச்சிருந்தா இன்னொருவருடைய பணத்தை நீ திருடி வச்சுக்கிறதுக்கு என்ன சமமோ அதுக்கு ஈக்குவலானது. அப்படிதான் அஜித்து.
இன்னொருவருடைய பணத்தை நீங்கள் வச்சுக்கிறீங்களா? உங்கள் பணத்தை தானே நீங்கள் வச்சுக்கிறணும். அப்போது இன்னொருவருடைய ஹக்காக சொல்லப்பட்டது இறைவனால் தரப்பட்ட நியமத்துகளில். இப்போ நம்மளே ஒரு ஆள்கிட்ட ஒரு 10 ரூபாயை கொடுத்து 9 ரூபா உனக்கு 1 ரூபா நீ அவருக்கு கொடுக்கணுண்டா, நீ அவர் கொடுக்காம நீங்கள் 10 ரூபாயை வச்சுக்கிட்டு இருந்தால் அது திருட்டு தானே நடைமுறையில் சொல்கிறேன். அந்த மாதிரி அல்லாஹ் ஒருவருக்கு 1 கோடியை கொடுத்து விட்டு 2.5 லட்சத்தை நீ ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லி தந்துவிட்ட பிறகு 1 கோடியையும் நீ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்போ அந்த ஏழைகளுக்குரிய ஹக்கை நீ சாப்பிடுகிறாய் என்று பொருள். இதுதான் ஜகாத். சதகா என்பது பணத்தாலும் சரி, மனத்தாலும் சரி, செயல்களாலும் சரி, பார்வையாலும் சரி, எண்ணங்களாலும் சரி, எல்லா நிலைகளிலும் பிறர் நலம் நாடி செய்யக்கூடிய சேவைகள், பணிகள் சதகா. நடந்து போகிறோம், பாதையில் முள் கிடக்கு, நல்ல நம்ம காலில் படாமல் அப்படி எட்டி வச்சு நடந்து போயிடணும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மார்க்கம் அதை சொல்லலை. குனிஞ்சு அதை எடுத்து மற்றவர்கள் வரலாம், எடுத்து ஓரமாக போட்டு நீங்கள் போங்க, இது சதக்கா. ஏற்ற மாதிரி வர்றாங்க, சலாம் சொல்லி புன்முறுவலோடு அவங்களுக்கு நலம் விசாரிச்சுட்டு நடங்க, சதக்கா. மார்க்கம் சொல்லி தருகிற ஒழுக்க விழுமியங்கள் அத்தனையும் சதக்கா தான். நடந்து போகிறோம், பார்வை இல்லாத ஒரு மனிதர் குச்சியை வச்சு அடிச்சுக்கிட்டு ரோடை கடக்கிறதுக்கு தயங்கிக்கிட்டு நிற்கிறார். நமக்கு என்ன, கடந்து போயிடலாம், யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் மனம் என்ன செய்யணும்? அல்லாஹ் நமக்கு பார்வையை தந்திருக்கிறான், நடப்பதற்கு வலிமையை தந்திருக்கிறான், இந்த நியமத்துகள் நமக்கு இருக்குது. இந்த பார்வையற்ற குருடர் இப்படி தடுமாறி நிற்கிறார், ரோட்டை கலக்கணும், எவ்வளோ நேரம் வரப்போது? ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலாம். ஐயா எங்கே போகணும்? ரோட்டை கடக்கணுமா? ஆமாம் ஐயா வாங்க. அழைத்துக்கிட்டு நம்ம அழைச்சி செல்லும் போது இதை தடியை அடித்து பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுலாம் வரமாட்டார். அது வரையிலும் வந்து நிற்கிற வரையிலும் தடியை அடிச்சுக்கிட்டே வருவார். ஆனால் ஒரு ஆள் கையை பிடிச்சி வாங்கையான்னு அழைச்சிட்டு போனால் தடியை கையில் வச்சுக்கிட்டே வருவார், கீழே வைக்க மாட்டார். ஏன்டா அது ஒரு நம்பிக்கை. பார்வை உள்ளவர்கள் பார்வையற்ற நம்மை அழைத்து செல்லுகிறார்கள்ங்கிற நம்பிக்கை அவருக்கு உண்டு. அதை கொண்டுட்டு போகணும், அழைச்சிட்டு போய் விட்டுட்டு, ஐயா போயிடுறீங்களா? ரோடை கடந்து வந்தாச்சு, நீங்கள் போங்க ஐயா, நான் போயிடுறேன், போயிடுவேன். இந்த நிலை இந்த சமூகத்தில் மாற வேண்டும். அவதூறு பிரச்சாரங்களும் ஃபித்னாக்களும் இவைகளை எல்லாம் பரப்புவது என்பது கொடிய பாவம், பாவங்களிலும் கொடிய பாவம். பெருமானார்கள் சொன்னார்கள், ஒருவரை பற்றி இன்னொருவர் புறம் பேசுவது, அவரிடத்தில் இல்லாத ஒன்றை அவதூறாக பேசுவது, இவையெல்லாம் எவ்வளவு கொடிய பாவம் என்று சொன்னால், எவரை பற்றி புறம் பேசுகிறீர்களோ, எவரை பற்றி இல்லாததை சொல்லி அவதூறாக எழுதுகிறீர்களோ, பரப்புகிறீர்களோ, அவருக்கு செய்பவர்களுடைய நன்மையெல்லாம் போய் சேர்ந்துடும். ஹசரத் சரிதானே? கஷ்டப்பட்டு தொழுகிறது, கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்கிறோமே, இதிலிருந்து நன்மைகள் கிடைக்குமா என்றால் அதையும் தாண்டி அல்லாஹுடைய கருணையினாலே நமக்கு ஏதாவது கொஞ்சம் நெஞ்ச நன்மைகள் கிடைக்கலாம். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பின் தக்பீர் கட்டி கடைசியில் சலாம் சொல்லி முடிக்கிற வரையிலும் ரொம்ப அச்சத்தோடு தான் நம்ம இருந்து தொழுது அந்த ஃபைதாவை வாங்குறோமா? ஏதோ 5 வக்து தொழுன்னு நினைக்கிறோம், பாங்கு சொன்னோன்னே பள்ளியாசலுக்கு வர்றோம், போய் தொழுதுட்டு வந்துடுறோம். அந்த பாங்கு சொல்லி தொழுகிறதுக்கு இடையிலே ஒரு 3 பேரை பற்றி புறம் பேசி முடிச்சிடுறோம். இப்படிலாம் நம்ம நன்மை சேர்த்து பெருசாக நம்மளை சுவனத்துக்கு கொண்டு போயிருமா? அந்த நன்மைகளெல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய பிச்சையினால் தான் சுவனம் செல்ல முடியும். நம்ம செய்கிற அமல்களினால் செய்ய போக முடியுமான்ட்டு நமக்கு தெரியலை. இல்லை நான் ரொம்ப கரெக்டாக பண்ணுறேன்னு யாராவது சொன்னால் அந்த தன்னம்பிக்கையை பாராட்டணும், அது வேறு விஷயம். நோன்பு வைத்தால் எந்த வகையில் கட்டுப்பாட்டோடு உள்ள மன உறுதியோடு, எந்த அச்சப்பாட்டோடு, எப்படி பேணுதலாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதோ, நம்ம எத்தனை பேர் அதனை முழுமையாக பின்பற்றுகிறோம், செய்கிறோமா? அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நோன்பாக இருக்குமா? இருக்கணும்னு நம்ம துவா செய்கிறோம். செய்கிற அநியாயங்களை எல்லாம் செஞ்சுட்டு, பேச வேண்டிய அத்தனை பேச்சுக்களையும் பேசிட்டு, நோன்பு வச்சுட்டு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு அக்கிரமங்களையும் பண்ணிட்டு, நோன்பு திறக்கும்போது யா அல்லாஹ் என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள், உடனே ஏற்றுக்கிறோம். அல்லாஹ் என்ன நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல ஏற்றுக்கொள்ண்டு.
என்ன பாவம் செய்தாலும் என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு, யா அல்லாஹ் இந்த அமலை நீ ஏற்றுக்கொள் என்று அழுது புலம்பணும். அவனுடைய கருணை இல்லை என்றால் செய்யக்கூடிய அமல்களுக்கு எந்த பிரதிஉபகாரமும் கிடையாது. அப்படியே கொஞ்ச நெஞ்சம் சம்பாதிக்கக்கூடிய அந்த நன்மைகளை கூட ஒரு நிமிடத்தில் ஒருவரை பற்றி புறம்பேசி அத்தனையும் அவருக்கு தாரை வாச்சிருண்டா என்ன இருக்கு கையில்? எம்டி. சரி, இவர் விடலை, அடுத்த நாளும் அதே 2-3 பேரை பற்றி பேசுகிறாரு. இவர்கிட்ட தான் நேற்று வரையும் உள்ள எல்லா நன்மைகளும் போயிருச்சேங்க, இவர்கிட்ட எங்கெங்க ஸ்டாக் இருக்குது, இவர்கிட்ட நன்மை எப்படி போகும், அதனால் புறம் பேசிக்கிட்டே இருக்கலாமாண்டா. அதற்கும் ஹதீஸ் அடுத்து சொல்லுகிறது, உன்னோட நன்மை இல்லைண்டா நீ யாரை பற்றி பேசுகிறாயோ அவருடைய பாவங்கள் எல்லாம் உனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், அவர் தூய்மையாகிடுவார். அதனால தான் வக்ஃப் வாரிய சேர்மனை பதவி இழவு, நீ லஞ்சம் வாங்கிட்ட, நீ அக்கிரம் பண்ணுற, சட்டத்துக்கு புறமாக நடக்கிற, நீ அத்துமீறிட்ட, எது சொன்னாலும் ஆகா கிரெடிட் வந்துக்கிட்டே இருக்குது, கிரெடிட் வந்துக்கிட்டே இருக்குது, கிரெடிட் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம செஞ்ச கொஞ்சம் நெஞ்ச பாவங்கள் இருந்தாலும் அது போய்கிட்டே இருக்குங்கிற மனநிறைவு இருக்கிறதுனால எந்த சொரணையும் இல்லாமல் நாட்கள் கழிகின்றன. அதனால எத்தகைய விமர்சனங்கள் வந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. நான் ஓடின்னு நினைக்கிறியா? முடியாது. அவதூறு பேசுபவர்கள் பேசட்டும் என்று பேசாமல் இருந்தேன். என்னுடைய நண்பர்கள் என்னை விட மாட்டேங்கிறாங்க. சார் இப்படி எழுதிக்கிட்டே இருக்கா, நீங்கள் எப்படி சார் சும்மா இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி சார் தூங்குறீங்க, ஏதாவது வேகமாக கோபமாக வந்து உங்கள்கிட்ட சொன்னால் இந்த மாதிரி வந்திருக்குங்கனாக்கா நீங்கள் சிரிக்கிறீங்க, ஏன் சார் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு வருத்தப்பட்டுக்கிறாங்க, உங்களுக்கு சொரணையே வராதா சார் கேட்குறாங்க. வராதுங்க, என்ன பண்ண நினைக்கிறீங்க? அப்போ அவன் சொல்கிறவனே மேலுங்க. இப்படி சொல்பவர்களும் நண்பர்கள் இருந்து, நண்பர்களே இப்பொழுது நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க டெஃபமேஷன் வழக்குன்னு சொல்லி. 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா யார் யார் இந்த மாதிரி தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மேலே டெஃபமேஷனு, அவதூறு வழக்கு. நீ இவ்வளவுதும் சொல்றீல்ல, அவதூறு வழக்கு போட்டிருக்கோம்ல, என்னை பற்றி குறை சொல்றீல்ல, நீதிமன்றத்தில் போய் ப்ரூஃப் பண்ணு பார்ப்போம் உனக்கு துணிச்சல் இருந்தா. நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தா நீ எவ்வளவு பேசினாலும் நான் என்ன செய்யணும்? வாங்கிக்கிட்டு சும்மா இருக்கணும், எந்த ஆக்ஷனும் காட்டக்கூடாது. அதானே? அப்படிதான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறதுனால தான் நீங்கள் சும்மா இருக்கிறீங்கன்னு நினச்சானாக்க என்ன செய்யறது? அதனால அவதூறு வழக்கு நான் போடுவேன். நண்பர்கள் போட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாயை பற்றிக்கிட்டு இருக்கான். ஏன்னு சொன்னால் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வருது, இனிமேலும் அவரை பற்றி அர்த்தம் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் பேசினா உன்னை பிடிச்சி உள்ளே வச்சிருவேன்னு இன்ஜெக்ஷன் ஆர்டர் சொல்லுது. இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு. என்னடா உன்னையும் காணமேன்னு புதுசாக ஒரு 2 பேர் துணைய ஆரம்பிச்சிருக்கான். இப்போ புதுசாக இப்போ அவனுக்கு டிஃபமேஷன் வழக்கு போடணும். இப்போது ஏற்கனவே போட்டாச்சுன்னு நினைக்கிறேன், போட்டாச்சு. இதே வேலையாங்க, இதே வேலை. காலையில் எழுந்திருச்சா யாரை பற்றி என்ன எழுதலாம், யாரை பற்றி என்ன பேசலாம், யாரை பற்றி என்ன மாதிரியான கமெண்ட்டு வாட்ஸ்அப்பில் போடலாம், ஃபேஸ்புக்கில் சொல்லலாம், ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசலாம், இவன்கிட்ட பேசலாம். எப்படி உருப்பட முடியும்? இந்த எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அந்த சமூகம் எப்படி உருப்படும்? எனவே சமூகத்தில் மாற்றம் வேண்டும். மாற்றம் வேண்டும் என்பது மாத்திரமல்ல, மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதனால தான் கிடைக்கிற இடங்கள்லாம் நம்ம உஸ்தாதுமார்கள் தொண்டை தண்ணி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. யாருக்காவது ஒரு ஆளுக்காவது ஸ்பார்க் வராதான்னு பாவம் எதிர்பார்த்து தான் பேசுகிறாங்க. 5 நிமிஷம் பேசுவாங்கன்னாங்க, அரை மணி நேரத்துக்கு மேலே அஜித்து பேசினாங்க. பேசுனதெல்லாம் எவ்வளவு நல்ல விஷயங்கள். எத்தனை பேருக்கு அந்த குற்றம் உள்ளவர்கள், குற்ற நெஞ்சு உள்ளவர்கள் மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள்? தயாராக இருக்கணும். இல்லாட்டி ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக சொல்றான். இன்னல்லாஹ், அங்கேயும் இன்னும் தான் ஆரம்பிக்குது. இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். நீங்க ஒவ்வொருத்தவங்களும் தவறான வழியில் இருக்கிறீங்களா, மாத்திக்கிறங்க. உங்களுடைய எண்ணங்கள் தவறா இருக்கா, மாத்திக்கிறங்க. செயல்கள் தவறா இருக்கா, மாத்திக்கிறங்க. சீரிய வழிக்கு நேர்கோட்டு பாதைக்கு வந்துருங்க. வரலேண்டா அந்த சமூகத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான். இப்படிதான் இருக்கணும். நீங்க இப்படிதான் இருக்கணும். நீங்க அல்லாஹ்ட்ட கெஞ்சி அல்லது கதறி செய்ய வேண்டிய அநியாயங்களை எல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாதிப்பு வந்துருச்சே கத்தி கூத்தாடுனாலும் நடக்காது.
ஏன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், நான் மாற்ற மாட்டேன். நீ மாறாம நீ இருந்துகிட்டு என்கிட்ட கேட்டா நான் உன்னை மாத்தணுமா? லா யுகையிரு மா பிகௌமின், அந்த சமூகத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான். எப்போ? ஹத்தா, எதுவரையிலும் என்றால் மா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், நீங்க ஒவ்வொருவரும் உங்களை திருத்திக் கொண்டு நேர்கோட்டு பாதையில் வராத வரையிலும் அந்த சமூகத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான். 10 லட்சம் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் 1 லட்சம் நேர்கோட்டு பாதையில் நேரிய வழியில் இருக்கிறார்கள், 9 லட்சம் பேர் அநியாயமாக இருக்கிறார்கள் என்றால் ஒட்டுமொத்தமான அந்த சமூகம் பாதிக்கப்படுகிற போது நன்மையையே எண்ணி எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நற்செய்கள் புரியக்கூடிய அந்த 1 லட்சமும் அந்த சமூகத்தில் ஒரு அங்கம். அல்லாஹ்வுடைய சோதனையை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அவர்களுக்குரிய தரஜா என்பது வேறு, அது அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையேயானது. எனவே உங்களிடத்தில் உள்ள பாவமான காரியங்களை அகற்றிவிட்டு நேர்கோட்டு பாதையில் வந்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். அதுவரையிலும் இந்த சமூகம் அவதிப்பட்டு கொண்டே இருக்கும், அவமானப்பட்டு கொண்டே இருக்கும், அச்சுறுத்தலுக்கு ஆளாகி கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களை திருத்திக் கொண்டு வாழுகிற வரையிலும் இந்த நிலை தொடரும். திருத்திக் கொண்டு வாழ்ந்து விட்டால் அல்லாஹ் அந்த மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்குவான். அதை சொல்லுகிற போது அல்லாஹ் இன்ன என்கிற வார்த்தையை கொண்டுதான் தொடங்குகிறான். அன்பானவர்களே, நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது, நான் நிறைவுக்கு வருகிறேன். எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அந்த கவலை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நல்ல ரிசல்ட் வரணும், நல்ல ரிசல்ட் வரணும், சென்ட்ரலில் ஒன்றியத்தில் நல்ல ஆட்சி வரணும், நல்ல ஆட்சியாளர்கள் வரணும், மத காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் வந்து விடக்கூடாது. எல்லாம் சரி, நம்ம சரியாக இருந்துக்கிட்டு துவா செய்கிறோமா? நம்ம சரியாக இருந்துக்கிட்டு எலெக்ஷன் வேலையை பார்த்துருக்கோமா? நம்ம சரியாக இருந்துக்கிட்டு அந்த பிரச்சாரத்தை ஒழுங்கு பண்ணோமா? நம்ம குடும்பத்தில் ஒழுங்காக சொல்லியிருக்கிறோமா? நம்ம குடும்பத்தில் 5 பேர் இருந்தாக்கா 5 பேரும் 5 கட்சிக்கு வாக்களிக்கிறோம். இந்த லட்சணத்தில் இருக்கும்போது சமூகத்தை அல்லாஹ் காப்பாற்றணும்னு வேற சொல்கிறோம். இதையும் தாண்டி அல்லாஹ் காப்பாற்றுவான் என்கிற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது. போயிட்டு போங்கடா சொல்லுவோம்ல, திருப்பி திருப்பி தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிற, செஞ்சு தொலைஞ்சிட்டு போயிருந்தா அதை வாங்கிட்டு போப்பா, அவனுக்கு கொடுப்பா. சேலரியே 10 நாளைக்கு கட் பண்ணியாச்சு, அலறுவான் வந்து முதலாளிகிட்ட. அந்த செக்ஷன் உரிமையாளர் சொல்லுவார், எத்தனை தடவை தான் இவனுக்கு சொல்கிறது, இதை செய்கிறான் அதை செய்கிறான், சொன்னாலும் செய்யாதரானாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏப்பா அவனுக்கு எத்தனை தடவை சொல்லி கொள்வான். பாபரி மஸ்ஜிது ஷஹீதாக்கப்பட்ட பிறகு ஒவ்வொன்றுலேயும் ஒரு படிப்பினை இருக்குது, ஒவ்வொன்றுலேயும் ஒரு படிப்பினை இருக்குது. பாபர் மசூதி ஷஹீதாக்கப்பட்டது நாம் இழந்து விட்டோம், ஒரு உண்மைதான். அதனால அல்லாஹ் நாடியது நடந்திருக்கு, அந்த மஸ்ஜிது இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் நாடிட்டான் என்பதல்ல பொருள். நம்மிடத்தில் ஈமான் சரிவர பூரணத்துவமிக்கதாக இல்லை. முஸ்லிம்களாக நாம் வாழவில்லை. முஸ்லிம்கள் தங்களுடைய ஒழுக்க விழுமியங்களை பேணவில்லை. அல்லாஹ் எதை சொல்லி காட்டியிருக்கிறானோ நான் அதை பின்பற்றவே மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறோம். பெருமானார் அவர்கள் சொல்லி தந்த சராசரி வாழ்வியலை கூட பின்பற்றுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்றால், நீ முஸ்லிமாவே இல்லையே, நீ நல்ல மூமினாகவே இல்லையே, என்னுடைய பேரை சொல்லிக்கிட்டு என்னுடைய இல்லத்தை நீ காப்பாற்றணும்னு நிற்கிறியே, நிற்கக்கூடிய நீ உன் இடத்துல உன் கிராமத்தில் உள்ள பள்ளிவாசலுக்கு போய் என்னை நினைத்து நீ 5 வேளை தொழுகிறாயா? தொழுகிற நீ அச்சத்தோடு இருக்கிறாயா? அச்சத்தோடு இருந்தால் உன்னுடைய வாழ்வியல் சிறப்பாக இருக்கும். ஆனால் தக்பீர் கட்டிய பிறகுதான் உன்னுடைய வரவு செலவு கணக்கு, யார்கிட்ட என்ன சண்டை வளர்க்கலாம், யாரோட சொத்தை அபகரிக்கலாம், இந்த மாதிரி பேசினா தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், இந்த மாதிரி சொன்னால் தான் நமக்கு அதில் லாபம் கிடைக்கும், இந்த விலையை கொடுத்தா தான் அந்த செக்கை வாங்க முடியும், அந்த செக்கு வந்தால் தான் இந்த செக்கை பாஸ் பண்ண முடியும். அத்தனை விசித்திரமான எண்ண அலைகள் எல்லாம் எங்கே கிடைக்கும்டா? அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டின பிறகு கிடைக்கும். இது சராசரி வாழ்வியலில் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற, அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு உண்மை. அதைத்தான் அல்லாஹ் அச்சத்தோடு தொழுகக்கூடிய தொழுகை உனக்கு இருக்கிறதா? தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹ்வின் முன்னால் நிற்கிறேன். நம்ம எம்டி முன்னாடி, நம்ம டைரக்டர் முன்னாடி எவ்வளவு பவ்யமாக போய் சொல்லுங்க சார். தொழுகைக்கு முன்னாடி ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி அந்த பவ்யம் வருதா?
இல்லை. அந்த மனநிலையை தொலைச்சிட்டோம். இல்லை. எப்படி நம்ம உண்மையான முஸ்லிம்களாக வாழ முடியும்? நம்மை நோக்கி சோதனைகள் வருகிற போது அல்லாஹ் காப்பாத்து, எல்லா நியாமத்துகளையும் தருகிற போது அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையே கிடையாது. கான்ட்ரடிக்ஷனா இல்லை? கான்ட்ரடிக்ஷனா இல்லை? ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை பற்றி எந்த கவனமும் எடுப்பதில்லை, யாரை பற்றியும் சிந்திக்கிறது இல்லை, சுயநலத்தோடு வாழ்கிறோம். நம்முடைய அசைன்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சு கூட செய்ய முடியாது, செய்ய மாட்டோம். ஆனால் எந்த பிடித்தமும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் எனக்கு சம்பளம் மட்டும் தந்துடணும், கரெக்டாக இன்க்ரிமெண்ட்டு தரணும். நடக்குமா? சராசரி வாழ்க்கையிலே தான் பாருங்க, நடக்குமா? ஆனால் அல்லாஹ் சொன்ன கட்டளையிலிருந்து பிறந்து வாழுவோம். நல்ல முஸ்லீமாக எங்களாலெல்லாம் வாழ முடியாது. ஒரு நாளைக்கு 10 தடவையாவது 10 பேரை பற்றி புறம் பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஒன்றும் இல்லாமல் சும்மா போகிறவனை கூப்பிட்டு மாப்பிள்ளைங்கவா அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா, ஓடி போயிட்டாலாம், உன்ட்ட கேட்டாங்களா? அடுத்தவர்களை பற்றி அப்படியே சுகமாக ஆனந்தமாக பேசக்கூடிய வாழ்வியல் முறை இருக்கிறதே, இதை போல ஒரு கொடிய பாவம் எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம சராசரியாக ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போய் காமத்து சொல்கிறதுக்கு இடையில் ஒரு 2 பேரை பற்றியாவது புறம் பேசிடுறோம். நடக்குதா இல்லையா? அவதூறுகளை அள்ளி வீசுவது, செய்யாத அல்லது உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக வாட்ஸ்அப்லாம் அள்ளி வீசுவாங்க. எல்லாம் ஃப்ரீ. ஒரு பட்டனில் ஆயிரக்கணக்கான பேருக்கு போய் சேர்ந்துடும். இவர் அவமானப்படுத்தணும்னு நினச்சா நான் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ அதான் நடக்குது. வக்ஃப் வாரியத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு பல நாள் புறையோடி போயிருந்த பல காரியங்களை மேலே கொண்டுட்டு வந்து சீராக்கிடலான்னு ரொம்ப தான் முயற்சி பண்ணுறோம். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி முழுமையாக செய்ய முடியவில்லை. இருந்தாலும் செய்து கொண்டிருக்கிறோம். நான் பொறுப்புக்கு வந்த பிறகு பட்டவர்த்தனமாக முதல் நாளே நான் செய்தியாளர்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக சொன்னது மாத்திரமல்ல, பள்ளி வாசல்களுக்கு உள்ளே இமாம் நின்று தொழுகிற இடத்திலும் நின்று நான் பேசுவது, வக்ஃப் வாரியத்தினுடைய செயல்பாடுகளில் சட்டத்திற்கு புறம்பாக லஞ்சம், லாவணியம், அன்பளிப்பு, கையூட்டு என்கிற எந்த வடிவில் எதை வாங்கினாலும், ஒரு பைசாவாக இருந்தாலும் அது ஹராம். இது பப்ளிக் டெக்ளரேஷன். நான் நின்று சொல்லுவது ஏதோ ஒரு தெருவின் முச்சந்தியில் நின்று பேசுவதல்ல. இமாம் தொழுகையை நடத்தக்கூடிய, இமாம் ஹுத்பா உரை ஆற்றுகிற மெம்பருக்கு பக்கத்தில் நின்று சொல்லுகிறேன், ஹராம் என்று பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். எனக்கு என்ன பட்டம் தெரியுமா? பணக்காரர்களிடத்தில் லஞ்சம் வாங்கி கொண்டு சொத்துக்களை பணக்காரர்களுக்கு தாரை வார்க்கக்கூடிய வக்ஃப் வாரிய சேர்மனை தமிழக அரசே பதவி நீக்கம் செய். வக்ஃப் வாரியத்தில் நடக்கிற அட்டூழியங்கள், லஞ்ச லாவணியம், அக்கிரமங்கள், சட்டத்துக்கு புறம்பானவைகள் கொஞ்சமல்ல. அதற்கெல்லாம் காரணம் இந்த வக்ஃப் வாரிய தலைவர். இப்படிதான் 19 சொல்லுவாங்க. ஒன்று சொல்லு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா இதில் லஞ்சம் வாங்கிட்டு இந்த வேலையை செஞ்சிட்டீங்க, காசை வாங்கிட்டு இன்னாருக்கு இந்த சொத்தை கொடுத்துட்டீங்க, அல்லது கையூட்டு வாங்கிட்டு அந்த பிரச்சனையை கண்டுக்கிறாமல் இருந்துட்டீங்க, ஒன்று சொல்லுங்க. ஒரு பக்கம் பள்ளிவாசல் நின்று அல்லாஹ்வுடைய பெயரை முன்மொழிந்து ஹராம் என்று சொல்லுகிறேன், இன்னொரு பக்கம் நீ செய்வது லஞ்ச லாவலியம் என்று சொல்லுகிறார்கள். குறிப்பிட்டு கேட்டால் பதில் கிடையாது. ஆனால் இதெல்லாம் யார் சொல்றாங்க தெரியுமா? இவ்வளவு காலமாக வயிறு வளர்த்துக்கிட்டு இருந்தவங்க, இவ்வளவு காலமாக அல்லாவின் பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களுக்கு மரணாடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணாடி. இவர்களெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு மாதமும் சில லட்சங்கள் எனக்கு வந்து கொண்டிருந்தன. இன்றைக்கு அறவே இல்லை, அறவே இல்லை. சில பேர் முத்தவல்லிகளாக இருந்தவர்களை டிஸ்மிஸ் செய்திருக்கிறோம். ஆனால் அவர்களை தப்ப விட்டிருக்கிறோம். நினைச்சா பிடிச்சி உள்ள வச்சிடலாம். சட்டம் கடுமையாக இருக்கிறது. அதை இன்னும் செய்யலை. இவ்வளவு கடுமையான வசைமொழிகளை கொடுத்த பிறகும் கூட எங்களுக்கு அது கோபம் வர்றதில்லை.
ஆனால் இவைகளெல்லாம் தாங்கிக் கொண்டு பயணிக்கிறோம். இன்று வரையிலும் என் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பழிகள், குற்றச்சாட்டுக்கள், தப்பான விமர்சனங்கள் இன்று வரையிலும் வாட்ஸ்அப்புகளிலும் ஃபேஸ்புக்கில் வந்து கொண்டே இருக்கின்றன. நான் பல இடங்களில் சொல்லுகிறேன், அதையே இந்த மஜ்லிஸிலும் சொல்லுகிறேன். அப்படி குறை சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலேயே குறை இருந்தால் என்னை நேரில் சந்தித்து, நேரில் சந்திப்பதற்கு தனியாக வர வேண்டாம். இந்த உறுப்பினர் இருக்கார் நவாஸ், அட்வொகேட் தான், இவரையோ அல்லது இவர் மாதிரி மற்ற உறுப்பினர்களையோ அழைச்சிக்கிட்டு இந்த அநியாயம் நடந்திருக்கிறது, சேர்மனிடத்திலே தட்டி கேட்போம் வாருங்கள் என்று அழைத்து வாருங்கள். ஒரு நிகழ்வாவது நடத்துங்கள். நான் இப்போ தான் நண்பர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், சேர்மனை பார்த்து தள்ளுறதை தள்ளிட்டா காரியம் கரெக்டாக நடந்துடும் அப்படின்னு சாதாரணமாக பேச்சுக்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது அவரை பார்த்து அதை கொடுத்தா சரியாக வந்துடும், இவரை பார்த்துனாக்கா அது தீர்ப்பு கிடைச்சிரும்லாம் பேசுவாங்க. நடைமுறையிலும் இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஏமாற்றம் இருக்குது. வக்ஃப் வாரிய தலைவராக வந்த பிறகு நம்ம உறுப்பினர் நவாஸ்டையும் பல தடவை சொல்லியிருக்கேன், யாராவது என்னட்ட வந்து இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க, உங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் தர்றேன், ஒரு 10 லட்ச ரூபா தர்றேன், யாராவது ஒரு ஆளாவது வந்து என்னட்ட பேரம் பேசுவாங்கன்னு தான் பார்க்குறேன். ஒரு ஆள் நான் செய்ய போகிறேன்னா, உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம நடத்த போகிறேனாங்கிறது வேறு விஷயம், அதெல்லாம் வேறு விஷயம். யாராவது ஒரு ஆள் என்கிட்ட வந்து பேசி பாருங்களேன். எனக்குரிய பெரிய ஏமாற்றம், இதுவரையிலும் ஒரு ஆள் கூட வந்து பேசலைங்க. இந்த ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? பல பேர் நினச்சிட்டு இருப்பீங்க எல்லா அரசியல் எல்லாம் சகஜம்தான், வக்ஃப் போர்டு சேர்மன் அது இதுன்னு எல்லாம் பேசிட்டு போகிறாரு, அதெல்லாம் உள்ள நடக்கிறது எல்லாம் அரசியல் எல்லாம் எத்தனை பேர் பேசுகிறத கேள்விப்பட்டிருக்கோம். இப்பவும் சொல்கிறேன், ஹராம். என்னுடைய சூப்பர்டென்ட்டு, என்னுடைய என்றால் வக்ஃப் வாரிய சூப்பரண்டுகள், இன்ஸ்பெக்டர்கள், இவர்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், நான் திருந்தவே மாட்டேன்னு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். சரி, அது வெளிப்படையாக சொல்கிறதுல தவறு இல்லை. யாராவது வருத்தப்பட்டால் இன்னும் நேரடியாக வந்து கேட்கட்டும், இப்படி ஏன் சொல்கிறீங்கன்ட்டு. எல்லாரையும் அழைத்து கொண்டு ஆஃபீஸர்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒரு சின்ன மீட்டிங் 2-3 தடவை போட்டேன். எப்பா, செய்கிற காரியம் பள்ளிவாசலுக்குரிய காரியம், அல்லாஹ்வுடைய காரியங்கள், காசு வாங்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, நான் அதை செஞ்சு தர்றேன் இதை செஞ்சு தர்றேன்லாம் காசை வாங்காதீங்க. ரகசியமாக பல பேர் உங்களுக்கு, இது சதக்கா. ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் சதக்கா என்று சொல்லுகிறது. அடுத்த ஒரு சின்ன சாப்டருக்கு வந்துருங்க. மரணத்திற்கு பிறகு இந்த உலகில் எல்லாமும் துண்டிக்கப்பட்டு விடும். பெருமானார் சொன்னார்கள், எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும் 3ஐ தவிர என்றார்கள். சொந்த பந்தம், பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், கூட பிறந்தவங்க, மனைவி, பிள்ளைகள், எவரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய செல்வச்சீமானா இருக்கட்டும், கோடீஸ்வரர்களில் யூரோப்பியன் சைட்லாம் மில்லியனர் பில்லியனர் என்று சொல்லுவான், நம்ம தான் கோடீஸ்வரர் சொல்லுவோம். நீ என்ன கோடீஸ்வரராக இரு, எவ்வளவு பெரிய பணத்துக்கு உரிமையாளனாக இரு, எவ்வளவு பெரிய செல்வ சீமானாக சொத்துக்களுக்கு இரு, எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ள அதிகாரம் பதவிகள் பெற்றவனா இருக்கு, கண்ணை மூடிட்டு காலை நீட்டிட்டியாக்கும் ஜனாசா எப்போங்க எடுக்க போகிறாங்க, பேரே சொல்ல மாட்டாங்க. மொய்தீன் பாட்சாவை எப்போ எடுக்க போகிறாங்க, காசிமை எப்போ எடுக்க போகிறாங்க, யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? அந்த மையத்தை எப்போங்க எடுக்கிறாங்க? இதுதான் மையத், எல்லாருக்கும் பொதுவான பெயராக மாறிவிடும். உயிரோடு இருக்கும்போது தான் இவர் அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான், காசி, அப்பாஸ். மௌத்தா போனால், இந்த 5 பேர் மௌத்தா போனால் 5 பேருக்கும் பேர் மையத்து தான், முடிஞ்சு. கூட யாருங்க வரப்போகிறா? அதிகபட்சம் ஆடுவாங்க, கதறுவாங்க, தூக்கிட்டு போவாங்க, பள்ளிவாசலில் வச்சு தொழு வைப்பாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க, அடக்கம் பண்ணுற வரையிலும் வருவாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனால் உரிமையோடு குழியில் கபரில் இறங்கி வாங்கி வைப்பாங்க, எல்லாம் செய்ய முடியுவாங்க. மண்ணை தள்ளின பிறகு எல்லாம் வெளியில் வந்துட வேண்டியதுதான், எதுவுமே கூட வராது. அதுதான் நிதர்சனம். இதுக்கு போய் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பெருமானார் சொன்னார்கள், அப்படி இல்லை, நீங்கள்லாம் வெளியில் போயிடலாம், விட்டு போயிடலாம், ஆனால் 3 விஷயங்கள் உங்களை அப்படியே சூழ்ந்து இருக்கும், பாதுகாத்து இருக்கும். அதில் நீங்கள் சுபிட்சமாக இருப்பீர்கள், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இதா மாத்த இப்னு ஆதம
இன் கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸத்தின். ஒரு மனிதன் இறந்து விட்டால் எல்லாம் இந்த உலகில் துண்டிக்கப்பட்டு விடும், மூன்றை தவிர. முதல் விஷயத்தை சொன்னார்கள், சதகத்துல் ஜாரியா. இந்த நற்செயல்கள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த நற்செயல்களுடைய டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு உண்டு. எப்பாவது நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப மெல்லிய இழை தான் சுற்றி இருக்கும், அதில் பூந்து கூட ஏதாவது வரும். மீண்டும் 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 நற்காரியங்களையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மெல்லிய இழை சேர 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 என்ன ஆகுங்க? கற்பனையை பாருங்க, தடிப்பு சொல்ல முடியாத அளவிற்கு தடிப்பாகும். ஆன்மீகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய மார்க்க மேதைகள், உலமாக்கள் இங்கே இருக்காங்க, ஆலிம் பிறந்தவர்கள். இவர்களை போன்றவர்களிடத்தில் நீண்ட நேரம் அதனுடைய தாத்பரியத்தை கேட்டு பார்த்தால் அயர்ந்து போவீர்கள். அதனுடைய உண்மை இவையெல்லாம் உலக அலங்காரங்களினாலே நாம் அதற்கெல்லாம் கவனம் செலுத்துவதில்லை. ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு இறைவனை பற்றிய நினைவு, நல்லவர்களை பற்றிய அணுகுமுறை, நல்ல காரியங்களை பற்றிய சிந்தனை, இவைகளையெல்லாம் முறியடித்து வென்றுவிட்ட ஒரு சூழ்நிலை தான் விஞ்ஞான யுகத்தினுடைய வளர்ச்சி. சரி, இதற்கு மேலும் அதை பற்றிய சிந்தனையோடு இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இது போன்ற உபகரணங்களின் மூலமாக இறைவனுக்கும் அவனுடைய தூதர் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பொருத்தமான காரியங்கள் எவைகளெல்லாம் இருக்கின்றன என்பதனை அந்த உபகரணத்தை கொண்டும் பயன்படுத்தி கொண்டு வாழுகிற வாழ்வியல் இருக்கிறதே, அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. நான் ஒரு ஹதீஸை எடுத்துட்டு அதனால் அதை முடிச்சிடுறேன். சதகத்துல் ஜாரியாவை பற்றி சொல்ல வரும்போது, மரணத்திற்கு பிறகு எல்லாம் துண்டிக்கப்பட்டுவிடும் மூன்றை தவிர. ஒன்று சதகத்துல் ஜாரியா. பல பேருக்கு தெரியும் தான், தெரியாதவர்கள் இன்னும் ரெண்டை விட்டுட்டு போயிட்டாரே சேர்மன் சொல்லக்கூடாது. சதகத்துல் ஜாரியாவை பெருமானார்கள் முதன்மைப்படுத்தினார்கள். அடுத்து சொன்னார்கள், இல்முன் இன்தஃபஅ பிஹி, அல் இல்ம் இன்தஃபஅ பிஹி, ஞானம் பெற்றிருக்கக்கூடிய அறிவு பலனுள்ள அறிவாக யார் பெற்றிருக்கிறார்களோ அது அந்த பலனுள்ள அறிவின் மூலமாக என்ன நடக்கும் அதையெல்லாம் சொன்னால் விரிவாக போயிடும். முஹத்திஸீன்கள் மிக விரிவாக எழுதியிருக்கிறார்கள். பெருமானார் அவர்கள் குறித்து காட்டிவிட்டு கடந்து செல்லுகிறார்கள். இன்தஃபஅ பிஹி என்றால் பெற்ற அறிவை பெற வேண்டும், பெற்ற அறிவு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக, நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதனால்தான் கல்வியை பற்றிய சிறப்பினை ஹஸரத் அவர்கள் பேசுகிற போது அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டினார்கள். ஆக மற்றவர்களுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையிலான ஞானம், அறிவு பயன்பெறத்தக்கதாக உள்ளதை நாம் பெற வேண்டும். இது ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குறீங்க, அந்த பள்ளிக்கூடம் உருவாக்கப்பட்டதே சதகத்துல் ஜாரியா. அந்த பள்ளிக்கூடத்தில் நல்ல கல்வியை பெற்று அந்த ஞானத்தை கொண்டு சீரிய வாழ்வோடு மற்றவர்களையும் சீரிய வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அளவிற்கு ஒருவர் பணிபுரிகிறார் என்றால் அதுதான் இன்தஃபஅ பிஹி, அதுதான் சிறப்புள்ள பயனுள்ள கல்வி. இது இரண்டாவது சொன்னார்கள் பெருமானார் அவர்கள். மூன்றாவது சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, சாலிகான பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கேட்கக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறது, துஆ. அது இதில் ஆழ்ந்து கிடக்கிற இன்னொரு உண்மை என்ன என்றால், முஹத்திஸீன்கள், சங்கமிகு உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், சாலிகான பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கேட்கக்கூடிய துஆ என்றால் அந்த சாலிகான பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்கிறது? அந்த பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அப்போ பெற்றோர்களுக்குரிய கடமையை இந்த சொற்றொடர் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் நினைவு கூறுகிறது. அப்படிப்பட்ட சாலிகான பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் தான் நற்செயல்கள் புரியக்கூடிய பிள்ளைகளாக, சதகத்துல் ஜாரியாவை செய்யக்கூடியவர்களாக, பெற்றிருக்கக்கூடிய நல்ல அறிவை, ஞானத்தை, கல்வியை மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அந்த சாலிகான பிள்ளைகள் கேட்கக்கூடிய துஆ போய் சேரும். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த மூன்றும் உங்கள் கூடவே வரும்.
அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், துண்டிக்கப்பட்டு விடும் உங்கள் வாழ்க்கை, உலக வாழ்க்கை உங்களுடைய மரணத்திற்கு பிறகு எல்லாவற்றிலிருந்தும் துண்டிக்கப்பட்டு விடும், மூன்றை தவிர என்றால் இந்த மூன்றும் துண்டிக்கப்படாது, தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் இப்பொழுது செய்கிறார்கள் சவுக்கத்து பாய் அவங்க நண்பர்கள் எல்லாரும். இந்த பள்ளிவாசலை, இந்த ஒரு பள்ளிவாசலை நடத்துறதுக்கு அவங்க படுற பாடு இருக்க, இது ஒன்றும் புதுசல்ல. தமிழ்நாட்டில் பல பள்ளிவாசல்களுடைய நிர்வாகம், சில பள்ளிவாசலுடைய நிர்வாகம் மிகச்சிறப்பாக இருக்கு. ஒரு டீ குடிக்கிறதாக இருந்தாலும் ஹலால் ஹராம் பேணக்கூடிய முத்தவள்ளிகள் இருக்கிறார். பள்ளிவாசலுக்கு நான் ஏன் காசை தர்றேன், பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு பள்ளிவாசல் சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு கலந்துரையாடலில் 10 பேருக்கு டீ வாங்க கொடுக்கணும்னு சொன்னால் பள்ளிவாசல் பணத்தை செலவு பண்ணி தான் 10 பேருக்கு டீ கொடுப்பாங்க. அது வழக்கம், தப்பு கிடையாது. அதை கூட நான் கொடுப்பேன், பள்ளிவாசல் காசுலேருந்து எடுக்க வேணாம் என்று எண்ணக்கூடிய முத்தவள்ளிகள் தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கிறார். ஆனால் எண்ணிக்கை எவ்வளவு எப்படி என்றால் இப்படி தான், சின்ன அளவில் கடுகாக இருக்கு. ஆனால் மலையாக இருக்கக்கூடியது என்னன்னு சொன்னால் போட்டி, பொறாமை, குரூப்பிசம், நீயா நானா பார்த்துக்குருவோம், கோர்ட்டு கேஸு, ஸ்டே, அடிதடி, குழப்பம், எஃப்ஐஆர், ஜெயிலு. இதை எதிர்த்து நிற்கிறதுக்கு செலவு செய்யக்கூடிய பல நிர்வாகங்கள் கூட சொந்த பணத்தை தான் வக்கீல்களுக்கு கொடுக்குறாங்க. முடியாதவர்கள் என்ன செய்ய முடியும்? பள்ளிவாசல் பணத்தில் தான் எடுத்து கொடுக்க முடியும். பள்ளிவாசலில் நடத்தவும் விட மாட்டேங்கிறாங்க. நடத்துறதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து கோர்ட்டில் கொண்டு போய் கேஸுன்னு போட்டுடுறாங்க. வக்கீலை பார்த்து ஏதாவது பேசி ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் அவருக்கு 20,000 30,000 50,000 கொடுத்தாகணும். சொந்த செலவு பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. அப்போ பள்ளிவாச பணத்தை நீ செய்கிற அநியாயமும் அக்கிரமும் ஒரு பக்கம் இருக்க, இவரை பள்ளிவாச பணத்தையும் எடுத்து வக்கீல்களுக்கும் கோர்ட்டுக்கும் செலவு பண்ணக்கூடிய அளவுக்குள்ள காரியத்தை செய்து கொள்ளக்கூடிய பிரகஸ்பதிகள் இந்த சமுதாயத்தில் ஏராளம் இருக்கிறார்கள். ஏராளம், அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை. சமூகம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாழ்வியலிலிருந்து மாறுபட்டு சவால்களை சந்திக்கிற போது, அல்லாஹ் இந்த சமூகத்தை நீ காப்பாத்து, சமூகத்தை எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாது, குடியுரிமை சட்டத்தை கொண்டு வர்றாங்க, அல்லாஹ் என்னை காப்பாத்து, சிஏஏ வந்துட போகுது, அல்லாஹ் காப்பாத்து, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, நல்ல ஆட்சியை கொண்டு வரலாம், முஸ்லீம்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது, சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் பெரிய சோதனையாக இருக்குது. நீ ஒரு பக்கம் அதை சொல்லிக்கிட்டு சிறுபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியிலேயே குழப்பம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய குணம் இருந்தால் அல்லாஹ் எப்படி அதனை காசு கொடுக்குறாங்க? நம்ம அவங்கள வீணாக்குனது நம்ம ஆளுக்கு தான். சரி கொடுக்குறாங்க, நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க? அதை வாங்குறீங்களே, இது ஹராம்னு நினைக்கலையா? நீங்கள் வாங்குற லஞ்சம் ஹராம்னு நினைக்கலையா? அல்லாஹ்வுடைய பேரில் லஞ்சம் வாங்குறீங்களா? ஹராம செய்கிறது அல்லாஹ்வுடைய பேர்லையா? பிஸ்மி சொல்லி வாங்குவீங்களா? சரி, வாங்குற அந்த ஹராமான காசை நீ மட்டுமா சாப்பிட்ற? நீ உன் பிள்ளைகளுக்கு கொடுக்குற, உன்னை நம்பி வந்த பொண்டாட்டிக்கு கொடுக்குற, இஹ்லாஸா வாழ்கிற உங்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்குற. நீ எப்படி சம்பாரிச்சுக்கிட்டு வந்து கொடுக்குறான்னு உன் பொண்டாட்டி கேட்குறாங்களா? உன் பிள்ளைகள் கேட்குறாங்களா? உங்கள் பெற்றோர்கள் கேட்குறாங்களா? என் பிள்ளை சம்பாதிச்சுட்டு வந்து எனக்கு வாங்கி தரான்னு தானே ஒரு பெற்றோர் சந்தோஷமாக வாங்கிக்கிடுவாங்க, அதை வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படி உன்னை நம்பி வந்த மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வாய் வழியாக ஊட்டுகிற ஒவ்வொன்றும் ஹராமானதை ஊட்டுகிறோம் என்று உனக்கு மனசாட்சி தொடவில்லையா? சொல்லவில்லையா? நீ முஸ்லீம் அல்லையா? எண்ணி பார்க்க வேண்டாமா? இப்படி சொன்ன பிறகாவது மாறி இருக்கா சார்? கேட்காதீங்க. நான் சொல்லுவேன், நான் ஏன் சொல்றேன்டா, எனக்கு தகுதி உண்டு, நான் யோக்கியனா இருக்கிறேன். இதையும் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு முன்னால் இதனை சொல்லுகிறேன் என்று சொன்னால் நான் யோக்கியனாக இருக்கிறேன் என்கிற துணிச்சலோடு அந்த மன இருப்போடு நான் சொல்லுகிறேன். அந்த உரிமை எனக்கு இருக்கு, தகுதி எனக்கு இருக்கு, அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். இதுக்கு பிறகு இன்னைக்கு பேசுனதை பற்றி நாளைக்கு விமர்சனம் வரும். வாங்குற லஞ்சத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு கோவை திப்பு சுல்தான் பள்ளியில் என்ன கூனாயா இருந்தாலும். ஆமாம், இந்த நிர்வாகிகளை பற்றி பேசுகிறாங்க,
இவங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உடனே நான் ஏதாவது செய்ய நினச்சா போய் பெரிய இடங்களில் போய் பார்த்து அதை தடுத்து நிறுத்துறதுக்கு பார்க்க, எந்த இடத்துக்கு போனாலும் என்னட்ட அது நடக்காதுங்க. நான் பேர்லாம் சொல்ல முடியும், நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கும் போ, அதிகபட்சம் என்ன ஆகும், நான் சேர்மனாக இருக்க முடியாது தானே, பரவாயில்ல. ஒரு காரியத்தை நீதமாக நியாயமாக நடத்தி செல்லுவதற்கு என்னால் முடியவில்லை என்றால் அந்த பொறுப்பு எனக்கு எதுக்கு? ஆனால் இந்த பொறுப்பை ஏற்கிற போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் புறையோடி போயிருக்கக்கூடிய பல காரியங்களை மிகச் செம்மையாக செய்வீர்கள் என்கிற நம்பிக்கை உண்டு. புடிங்க சாவியன்னு கொடுக்கிற மாதிரி இந்த பொறுப்பை என்று தந்திருக்கார். இதில் அரசியல் தலையீடு இருக்காது என்பதனையும் சொல்லி இருக்கிறார். என்று சொன்னது ஒரு தடவை தான். நான் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். காரணம் என்னென்றா, அரசியல் குறுக்கீடு செய்யலாம் என்று எண்ணுபவர்கள் கூட இது முதலமைச்சர் சொல்றாருன்னு இவன் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறான், ஒருவேளை அங்கே போனுச்சுன்னு சொன்னால் நம்ம தலை உருண்டுரும், எதுக்கியா இதில் போய் தலையிடணும். அதனால் எனக்கு அரசியல் குறுக்கீடுலாம் வராது. அப்படியே வந்தாலும் அதை நான் கேட்கறது இல்லை. இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் தெரியும், இந்த உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் தெரியும். எவரை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் எதையும் எதிர்பார்த்து வந்தவன் அல்லவே, நான் எதையும் லாபி பண்ணி இந்த பொறுப்புக்கு வந்தவன் அல்லவே. என்கிட்ட இந்த சாவியை கொடுக்குற வரையும் ஒரு நாள் முதல் நாள் முதற்கொண்டு எனக்கு தெரியாது நான் இந்த பொறுப்புக்கு வரப்போறேன்ட்டு. முதலமைச்சர் அவர் குறித்து வச்சிருக்கிறாரு, அவர் பேரை சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு முதலமைச்சரை வேறு விஷயமாக நான் சந்தித்த போது கூட அவர் அதை பற்றியே பேசவே இல்லை என்கிட்ட. நான் தான் சேர்மனாக வரப்போறேன், எனக்கு தெரியாது. அப்போ நான் லாபி பண்ணலை, இதுக்காக நான் ஒரு பைசா செலவு பண்ணலை, நான் யாருக்கும் லஞ்சம் கொடுக்கல. நான் என்ன அவசியம் இருக்குது எனக்கு? பள்ளிவாசல் வளாகத்தில் என்று சொல்லுகிறேன், நியாயத்தையும் சட்ட ரீதியான சரியான பாதையையும் செயல்முறையில் காட்டுவதற்கு நான் தயங்க மாட்டேன். அப்படி தயக்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை வறுமையானால் அந்த நிமிடத்திலிருந்தே அந்த பொறுப்பிலிருந்து நான் விலகி செல்லுவேன். இந்த துணிச்சல், என்னை பற்றிய தவறான விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் என்னை நீங்கள் சந்திக்கலாம். இந்த துணிச்சலோடு இன்னைக்கு வரையிலும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னை வரையிலும் எங்கள் தலைவர் பேராசிரியர் காதலவி சாபுக்கே ஒரு பெரிய நீண்ட மடல் போயிருக்கு, வாழ்த்து மடல். நான் அவங்கள்ட்ட சொல்கிறது வாழ்த்து. இவர் பல பிரச்சனைகளோடு வருவாங்க இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள். நான் ஒரு நாள் கேட்டேன், ஏங்க இதை போட்டு மாரடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் வேலைகளை பாருங்கள், தூக்கி போட்டு உங்கள் வேலையை பாருங்கள். எதுக்கு இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் அதை செய்யணும் இதை செய்யணும், அப்படி பண்ண போகிறோம் இப்படி பண்ண போகிறோம், எங்களுக்கு அந்த வாய்ப்பை தாங்க. உங்களை தான் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. ஒரு ஒழுங்கான நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கலான்னு பார்த்தா கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது நல்லது செஞ்சால் அதுக்கு குறுக்கிடணும்னு நிற்கிறாங்க. நாங்களும் சட்டத்தை மதித்து தான் போகணும். கோர்ட்டு சொல்லிருச்சு நீங்கள் எலெக்ஷன் நடத்தக்கூடாதுன்னாக்கா, இல்லை நாங்கள் மீறி நடத்துவோம் அப்படின்னு நம்ம நடத்த முடியாது. நிர்வாகத்தை நம்ம சரியானபடி எலெக்ஷன் பண்ணி நடத்தினா தான் நல்லபடியாக நடத்த முடியும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். இல்லை உங்களை விடமாட்டோம், என்னான்னு பார்த்துக்குறோங்கிறாங்க. சரிப்பா, டெம்பரவரியாக நீங்கள் ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து செய்யுங்கன்னாக்கா, ஏன் அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கிட்டு அவங்கள பேரை போட்டிங்களா? சரி, இவங்கள தான் லஞ்சம் வாங்கிட்டு சொல்கிறாங்க, இந்த 10 பேரை விட்டுவிட்டு வேறு 10 பேர்கிட்ட வாங்கினா அவங்க பேரை போட்டோன்னாக்கா அதுக்கு ஓடிச்சு, அவங்க கொடுத்த பணம் பத்தாதுன்னு இவர்கிட்ட ஜாஸ்தியாக வாங்கி இவங்கள போட்டாங்களா? எப்படி செஞ்சாலும் இந்த மாதிரி விமர்சனங்களும் இந்த மாதிரி ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த பணியில் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சில நேரங்களில் மனுஷன் தானே ஒரு விரக்தி வரத்தானே செய்யும். எதுக்குங்க சொந்த வேலையும் பண்ண முடியலை, குடும்பத்தையும் கவனிக்க முடியலை, பிஸ்னஸை கவனிக்க முடியலை, சதா போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டு போவோமே அப்படின்னு நவாஸ் சொல்லுவார். ஆனால் இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு. எதுக்குங்க இது மாரடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த விரக்தி வருகிற போதும் கூட நான் நினைப்பேன், இப்படி வந்து நான் இதிலிருந்து ஒதுங்கிக் கொள்வேன் என்றுதான் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். நான் ஒதுங்கி கொண்டால் இவர்களெல்லாம் வெற்றியாளர்களாக ஆகிவிடுவார்கள். ஒரு காலமும் நடக்காது, ஒரு காலமும் நடக்காது. சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கத்தரிக்கோள் வரும், வந்து கொண்டே இருக்கும். என்ன எதிர்ப்பு வந்தாலும் அசரப்போவதில்லை, அயர்ந்து விட மாட்டேன். என்னை பற்றிய அவதூறு செய்திகள் எவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு போகுது தெரியுமா? வக்ஃப் போர்டை பற்றி ஒவ்வொரு நாளும் பெட்டிஷன்கள் குவிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது நீங்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு தான். அதுக்கு முன்னாடிலாம் ஒன்று கூட எங்களுக்கு வராது. தலைமைச் செயலாளர் என்று சொல்கிறார், எங்கள் அமைச்சகத்தினுடைய IAS செக்ரட்டரி சொல்கிறார்,
முதலமைச்சர் ஆஃபீஸில் உள்ளவங்க சொல்கிறாங்க, ஏன் முதலமைச்சரே கூட சொல்கிறார், இவர்கள் எங்கெங்கெல்லாம் பெட்டிஷன் போடுறாங்க, ஜமாத்துகளை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரே நாளில் பெட்டிஷன்கள் அனுப்பி இவரை பதவி விலக்க எத்தனை தடவை தான் என்னை பதவி விலக்க செய்வேன் நீ? ஒவ்வொரு தடவை எதுக்கெடுத்தாலும் ஒரு தர்காவில் பிரச்சனைன்னு வந்து நம்ம நடவடிக்கை எடுத்தால் இவன் வந்து நஜாத், இவனுக்கு தர்கா பிடிக்காது. இன்னொரு இடத்துல தர்கா நிர்வாகம் சரியில்லை என்னன்னு போய் பார்க்கலான்னு தர்காவுக்குள்ள நுழைஞ்சு வந்தா இவன் கபூர் முட்டி. என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் விளங்கல. ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகத்திலும் தர்கா நிர்வாகத்திலும் இருக்கக்கூடிய சொத்துக்களினுடைய வருவாயை முறைப்படி அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தினால் முஸ்லிம் சமுதாயத்தில் ஜக்காத் கொடுப்பதற்கு தேடி அலைய வேண்டும் ஏழைகளை. அவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றன. இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உட்பட அதிகமான சொத்துக்கள் உள்ள ரயில்வே துறை, டிஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு துறைக்கு அடுத்து அதிகமான சொத்துக்கள் உள்ளது வக்ஃப் சொத்துக்கள் தான். வக்ஃப் சொத்துக்களுடைய மதிப்பு அவ்வளவு. ஆனால் இதில் பெரும்பான்மையானவை என்க்ரோச்மெண்ட். ஏன்னா என்க்ரோச்மெண்ட்டுக்கு என்ன இது? ஆக்கிரமிப்பு, ஃபேக் டாக்குமெண்ட்ஸை வச்சு இன்னொருத்தவங்களுக்கு விற்று அப்படி கொண்டு போகிறது. முக்கால்வாசிக்கும் அதிகமான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பிலும் அபகரிப்பிலும் இருக்கின்றன. இதில் முக்கால்வாசிக்கும் அதிகமானவர்கள் முஸ்லிம்கள். என்ன மாதிரி இருக்கு பாருங்க. அல்லாஹ்வுடைய சொத்துக்களை சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்றதுல அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்றால் இதை விட வேதனை என்ன இருக்கிறது? அப்படி அபகரித்துக் கொண்டு ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பவர்கள் மீது நடவடிக்கை என்று வருகிற போது நம்மை பற்றிய விமர்சனங்கள் பாரதூரமாக மாறுகின்றன. எதை பற்றியும் கவலை இல்லை. இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையிலும் நல்ல நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா தெரியுது. நிறைய காரியங்கள் செய்ய முடியும். இந்த நம்ம அண்ணன் பக்கத்தில் இருந்துக்கிட்டு என்ன சொன்னாங்க, முன்னாடி உள்ள வணிக வளாகம்லாம் நல்ல அருமையான ஏரியா, பூட்டி கிடக்குதுங்க, அதெல்லாம் நல்ல வருவாயை உண்டாக்கலான்ட்டு. அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க மனவேதனையில் சொல்கிறாங்க, பூட்டி கிடந்தாலும் இருக்கட்டும், வருவாயெல்லாம் வரக்கூடாத அளவிற்கு நாங்கள் இடையூறு செய்வோம் என்று சொல்லுபவர்கள் நம்மை சுற்றியே இருக்கிறார்களே. இந்த நிர்வாகம் நிரந்தர நிர்வாகமாக அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகமாக ஆகிவிடக்கூடாது என்றே நீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். பல பேருக்கு தெரியும், என்ன இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு தேர்தலை நடத்த மாட்டேங்குது இந்த வக்ஃப் போர்டு, ஒரு முறையான நிர்வாகத்தை அமைக்க மாட்டேங்குது. எங்கே அமைக்க விட்றாங்க? கேட்க மாட்டியா? சரிப்பா தொலைஞ்சு போகிறான், கொடுப்பா அந்த 10 நாள் சேலரியை கட் பண்ணாத, கொடு போ. அந்த மாதிரி ஆட்சி மாற்றமும் நமக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ்ன்னு. நாமும் அன்றாட வாழ்வியல் செய்யக்கூடிய இது போன்ற பிழைகளை திருத்தி வாழ செய்ய வேண்டும் என்கிற அளவிற்கு யார் யாரெல்லாம் தொடர்ந்து தவறுகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் திருத்துவதற்கான முயற்சியில் இன்ஷா அல்லாஹ் ஈடுபடுவோம். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நற்காரியங்கள் செய்வதிலிருந்து நாம் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றிய எதிரான கருத்துக்கள் வருகிற போதும் அதிலிருந்து ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை. செய்வது மனிதர்களுக்கு நேரடியாக சென்று சேரக்கூடிய பலன் என்றாலும் நோக்கம் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையோடு அல்லாஹ்விற்காக செய்கிறோம் என்கிற அந்த தூய்மையான எண்ணத்தோடு இஹ்லாஸோடு செய்கிறோம் என்கிற மனநிலையை நாம் வளர்த்து கொண்டால் எந்த எதிர்ப்பு வந்தாலும், எத்தகைய சோதனைகள் வந்தாலும், எத்தகைய அவமானம் வந்தாலும் அது தொடரும், அந்த காரியம் தொடரும். மனசில் வச்சுக்கிட்டீங்களா? எங்க மனசில் வச்சுக்கிட்டீங்களா? அதனால் தொடர்ந்து நல்ல காரியங்களை செய்யுங்கள். நான் பொறுப்பில் இருக்கிற வரையிலும் அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களை பரிபாலனம் செய்யக்கூடியவர்களுடைய நியாய போராட்டத்திற்கு என்னுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருக்கும். அநியாயக்காரர்கள் எவ்வளவு வலிமை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து நிற்கிற துணிச்சலில் ஒரு குறைவு கூட இருக்காது இன்ஷா அல்லாஹ். அந்த மன உறுதியோடு நல்லவர்களுடைய பயணம் தொடரட்டும், அவர்களுடைய பணிகள் சிறக்கட்டும். அந்த சிறப்பான பணிகளுக்கு
என்னை போன்றவர்கள், அதனுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், இங்கே இருக்கக்கூடிய நவாஸ் போன்றவர்களெல்லாம் நல்ல எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த ஒன்றுபட்ட உறுதிப்பாட்டின் அடிப்படையிலே இந்த சமூகத்திற்கான நல்ல காரியங்களை எங்களால் முடிந்த வரையிலும் தொடர்ந்து ஆற்றுவோம். ஆற்றுவதற்குரிய மன வலிமையை அல்லாஹ் மென்மேலும் தர வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் துஆ செய்யுங்கள் என்று சொல்லி, சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்துணை சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.